வணக்கம். காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுனா என்ன நினைக்கிறீங்க? தூக்கத்தை கெடுத்துக்கிறோம்னு நினைப்பா? அப்படிலாம் இல்ல. அது உங்க உடம்போட ஃபேக்டரி செட்டிங்ஸை ரீசெட் பண்ற ஒரு அறிவியல் விஷயம். நாம நியூரான்ல இருந்து ஹார்மோன் வரைக்கும் அந்த அதிகாலை நேரத்துல அப்படி என்னதான் மர்மம் நடக்குது? அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த யோசனையில இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். இந்த ஒரு உதாரணம் எவ்வளோ பவர்ஃபுல் பாத்தீங்களா? அதிகாலையில எந்திரிக்கிறதுங்கிறது வெறும் பழக்கம் இல்லைங்க. அது பிரபஞ்சத்தோட ஆற்றலோட நம்மளை இணைச்சிக்கிற ஒரு தியானம் மாதிரி தான். இன்னைக்கு நம்ம பயணம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முனிவர்களோட ஞானத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியல் ஆய்வகங்கள் வரைக்கும் போக போகுது. கடைசியா இந்த அறிவை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில சுலபமா கொண்டு வரதுன்னு பார்க்க போறோம். ரெடியா இருங்க. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதிகாலைங்கிறது ஒரு நேரம் கிடையாது, அது ஒரு நிகழ்வு. யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்துல முனிவர்கள் கிட்ட என்ன அலாரம் கடிகாரமா இருந்துச்சு? இல்லல்ல. ஆனா அவங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சாங்க. எப்படின்னா அவங்க தங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற உயிரியல் கடிகாரத்தோட ஒன்றி வாழ்ந்தாங்க. சரி, இப்ப யோகிகள் பார்வையில இந்த நேரத்துக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு? நாம அடிக்கடி கேக்குற இந்த பிரம்ம முகூர்த்தம் அதுனா என்ன? பிரம்மம்னா படைப்பு சக்தி, முகூர்த்தம்னா சரியான நேரம். சிம்பிளா சொல்லணும்னா இது படைப்போட நேரம். நம்ம அறிவையும் ஆற்றலையும் உச்சத்துக்கு கொண்டு போக உதவுற ஒரு பொன்னான நேரம் இது. சரி, இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பவர்? வாங்க ஆராய்வோம். ஆயுர்வேதம் இது ரொம்ப அழகா சொல்லுது. காலையில 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வாதகாலம். வாதத்தோட குணம் என்ன? வேகம், லேசு. அதனால இந்த டைம்ல எந்திரிச்சா நாள் முழுக்கவே ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா இருப்பீங்க. ஆனா நீங்க 6 மணிக்கு மேல எந்திரிச்சிங்கன்னா அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அது கபகாலம். அதோட குணம் மந்தம், கனம். இதுதான் நம்ம நாள் பூரா ஒரு மாதிரி டல்லா மந்தமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டுமே இல்ல, நம்ம ஆற்றல் சம்பந்தப்பட்டதும் கூட. நம்ம உடம்புல 2 மெயின் ஹைவேஸ் இருக்குன்னு கல்பனை பண்ணிக்கோங்க. ஒன்னு இடகலை, இது குளிர்ச்சியான நிலா மாதிரி. இன்னொன்னு பிங்கலை, இது சூடான சூரியன் மாதிரி. அப்போ சுஷும்னா அதுதான் ஸ்பெஷல். அது ஒரு சீக்ரெட் எக்ஸ்பிரஸ்வே மாதிரி. இந்த இடகலை பிங்கலை ரெண்டுலயும் ஆற்றல் ஓட்டம் கச்சிதமா பேலன்ஸ்டா இருக்கும்போது மட்டும் திறக்கிற ஒரு ரகசிய பாதை அது. இந்த சுஷும்னா நாடி எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா கரெக்டா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம உயிர் சக்தியான பிராணன் நேரா இந்த சென்டர் பாதை வழியா பாயும். இதனால தியானம் ரொம்ப ஆழமா போகும், இன்ட்யூஷன் பவர் பயங்கரமா அதிகமாகும், மனசு ஒரு அமைதியான நிலைக்கு போயிடும். சரி, இதெல்லாம் யோகிகள் அனுபவத்துல சொன்னது. இதுக்கும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வாங்க பார்க்கலாம். நிச்சயமா இருக்கு. யோகிகள் அனுபவிச்சு சொன்னத இன்னைக்கு சயின்ஸ் நிரூபிக்குது. நம்ம உடம்போட உயிரியல் கடிகாரமோ ஹார்மோன்களோட ஆட்டமோ எப்படின்னு இப்ப பார்க்கலாம். கார்டிசால்னு சொன்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தானே. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நைட்ல கார்டிசால் அதிகமா இருந்தா பிரச்சனை தான். ஆனா காலையில சுரக்கிற கார்டிசால் நம்ம உடம்புக்கு ஒரு நேச்சுரல் எஸ்பிரஸோ ஷாட் மாதிரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஒரு இக்னிஷன் மாதிரி. அதுதான் நம்மள அந்த நாள் முழுக்க எனர்ஜியோட ஏமா வைக்குது. இது கார்டிசால் கதை மட்டும் இல்ல, இது ஒரு ஹார்மோன்களோட சிம்போனி மாதிரி. அதிகாலையில தூக்கத்தை வர வைக்கிற மெலட்டோனின் குறையணும், அதே நேரத்துல நம்மள சந்தோஷமா வைக்கிற செரோட்டோனின், மோட்டிவேஷன் கொடுக்கிற டோபமின் எல்லாம் அதிகமாகணும். ஆனா நாம லேட்டா எந்திரிக்கிறப்போ இந்த அருமையான இசை நிகழ்ச்சி பாதியிலே நின்னு போகுது. இதுதான் காலையில நமக்கு வர எரிச்சல், குழப்பம், கவனம் சிதறது எல்லாத்துக்கும் காரணம். சரி, இந்த பழக்கத்தால நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் என்னென்ன கான்கிரீட்டான நன்மைகள் கிடைக்கும்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்கும். அதாவது பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்கும். உடம்புல தேவையில்லாத வீக்கம் எல்லாம் குறையும். அடுத்து ஆட்டோஃபேஜி. சிம்பிளா சொன்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்லுலார் குப்பையெல்லாம் கிளீன் பண்ற வேலை திறமையா நடக்கும். எல்லாத்தையும் விட முக்கியமானது நியூரோபிளாஸ்டிசிட்டி. காலையில நம்ம மூளை ஒரு ஈரமான களிமண் மாதிரி. புதுசா எதை கத்துக்கிறதுக்கும் நல்ல பழக்கங்களை உருவாக்குறதுக்கும் இதுதான் பெஸ்ட் டைம். சைக்காலஜி படியே நம்ம மன உறுதி, அதாவது வில்பவரை ஒரு ஃபோன் பேட்டரி மாதிரி நினைச்சுக்கோங்க. காலையில 100% சார்ஜ்ல இருக்கும். போக போக நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவுமே அந்த சார்ஜை குறைச்சிக்கிட்டே வரும். சாயங்காலம் ஆகும்போது பேட்டரி ட்ரெயின் ஆயிடும். அதனால தான் வாழ்க்கையோட முக்கியமான கஷ்டமான முடிவுகளை காலையில எடுக்கணும்னு சொல்றாங்க. இவ்ளோ நன்மைகள் இருக்கு. சரி, ஆனா இதை எப்படிங்க பழக்கத்துக்கு கொண்டு வர்றது? அதுக்கு சில பிராக்டிக்கலான சயின்ஸ் பேஸ்ட் வழிகளை இப்ப பார்க்கலாம். யாரும் ஒரே நாள்ல 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்காதீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு பதிலா இந்த டைட்ரேஷன் முறையை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு வாரமும் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எந்திரிங்க. இந்த வாரம் 6 மணினா அடுத்த வாரம் 5:45. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்றப்போ உங்க பாடி ஷாக் ஆகாம ஈஸியா பழகிக்கும். காலையில சீக்கிரம் எந்திரிக்க ராத்திரி நல்லா தூங்கணும்.
அதுக்கு இந்த 10-3-2-1 ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. தூங்குறதுக்கு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி காஃபி டீ வேண்டாம். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹெவி சாப்பாடு வேண்டாம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த வேலையும் செய்யாதீங்க. கடைசியா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன், டிவி, லேப்டாப்னு எல்லா ஸ்கிரீனையும் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த ஸ்னூஸ் பட்டனை தட்டுறது நீங்க உங்க மூளைக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு தடவை நீங்க ஸ்னூஸ் பண்ணும்போதும் உங்க தூக்க சுழற்சி உடைஞ்சு போகுது. இதனால ஸ்லீப் இனர்ஷியான்னு சொல்ற ஒரு தூக்க மயக்கம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வரைக்கும் கூட நீடிக்கலாம். இதோ இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை. எந்திரிச்ச முதல் 1 மணி நேரத்துக்கு தயவு செஞ்சு போனை தொடாதீங்க. ஏன்னா காலையில உங்க மூளை கிரியேட்டிவ் மோட்ல இருக்கும். நீங்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் பார்க்க ஆரம்பிச்சதும் நீங்க மத்தவங்களோட போஸ்ட்டுக்கு, மெசேஜுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. உங்க நாளோட கண்ட்ரோலை அடுத்தவங்க கையில கொடுக்கற மாதிரி இது. அப்போ விஷயம் நேரத்தை பத்தினது இல்ல, நம்ம ஆற்றலை பத்தினது. பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் டைம் மேனேஜ்மெண்ட்டை விட எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இத பாருங்க, காலையில 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம நீங்க செய்யற 2 மணி நேர வேலை மத்த நேரத்துல நீங்க செய்யற 6 மணி நேர வேலைக்கு சமம். ஏன்னா அந்த நேரத்துல கிடைக்கிற ஃபோக்கஸ் அப்படி. அந்த நேரத்துல ஒரு வேலையில நீங்க மூழ்கி போற அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை சுலபமா அடையலாம். அதனால அதிகாலையில எந்திரிக்கிறது ஒரு தண்டனை இல்லைங்க. அது உங்க உடம்பு, மனசு, ஆன்மா 3ஐயும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர்ற ஒரு கலை. உலகம் முழிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க உங்க வெற்றிக்கான விதையை ஊண்டிடுறீங்க. கடைசியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. சூரியன் உங்களை எழுப்புறதுக்காக காத்திருக்காதீங்க. சூரியனே எழுப்புற அளவுக்கு உங்க உள்ளுணர்வை கூர்மையாக்குங்க. அதுதான் உண்மையான விழிப்புணர்வு.